மறுபடியும் எடுங்க 1 சாமுவேல் 16 13வது வசனம் எடுங்க. 1 சாமுவேல் 16:13. ஆண்டவரின் ஆவி சவுலினுடைய உடம்பிலிருந்து நீங்கியது. ஏற்கனவே சவுல் அபிஷேகம் பெற்றிருந்தான். ஆனால் ஆண்டவருடைய ஆவி அவனுடைய உடலை விட்டு வெளியேறியது. ஏன்? ஆண்டவருடைய ஆவி சவுலுடைய உடம்புல இருந்து வெளியில போயிடுச்சான். உடம்புல இருந்து வெளில போறாரு. அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்திருக்கிறாரு? சவுலுடைய உடம்புல இருந்திருக்கிறார். எப்ப இருந்தாரு? சாமுவேல் அவரை அபிஷேகம் செய்ததனால் அவர் ஆவியானவரை பெற்றார். ஏன் உடம்பை விட்டு ஆவியானவர் வெளியில போனாரு? ரொம்ப தெளிவா இருக்கு பதில். அவனுக்கு தாவீதின் மீது பொறாமை வந்த பிறகு சவுலின் உடம்பில் இருந்த தூய ஆவியானவர் அவருடைய உடலை விட்டு வெளியேறினார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தீய எண்ணம், கெட்ட புத்தி, அசிங்கமான எண்ணம் ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்னா அவர் அபிஷேகம் பெற்றவராக இருந்தாலும் அவர் உடலுக்குள் யார் இருக்க மாட்டா? பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். வெளியில போயிடுவார். அவர் வெளியில போன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? பிசாசு உடனே என்டர் ஆயிடுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால அபிஷேகம் பெற்று விட்டாலே கடைசி வரைக்கும் அபிஷேகத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அபிஷேகத்தை தக்க வச்சுக்கணும். அதுக்கு தான் போராடணும்.